அப்பாவுக்கு வாங்கி தரணும், அக்கா தங்கச்சிக்கு செய்யணும், அப்புறம் என்ன வந்தால் போனால் செய்யணும். ஒரு ஹஸ்பண்ட் எவ்வளோ தான் சுமையை தூக்குவேன். அதனால் ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு பெண்ணும் கொஞ்சம் கை கொடுத்தா ஹஸ்பண்ட் நல்லா இருப்பார், ஹாப்பியாக. அதனால தான் குடும்பத்தில் சண்டையே வர்றது. அதனால தான் குடும்பத்தில் சண்டை வருது. பணத்தால் தான் சண்டை வருது. நீ ஒன்றா பாரு, நான் சொன்னேன்னு சொல்லிட்டு உங்கள் வீட்டிலே கூட பாரு, பணம் கொஞ்சம் குறைஞ்சிச்சின்னு வச்சுக்க, உங்களுக்குள்ளே மாற்றி மாற்றி சண்டை வந்துன்னே இருக்கும் காரணமே இல்லாமல். அப்புறம் பணம் கொஞ்சம் வந்துச்சின்னு வச்சுக்க, அந்த சண்டை எப்போவுமே வரவே வராது. எதுக்காகவும் நீ எப்பயாச்சும் நோட் பண்ணிக்கிறியா? நான் இன்றைக்கி சொல்கிறேன், நீங்கள் எல்லாருமே யாரெல்லாம் லைவில் இருக்கிறீங்களோ அவங்க எல்லாருக்குமே சொல்கிறேன், நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள். பணம்னா ரொம்ப குட்டி வச்சுட்டுலாம் இல்லை, உங்களுக்கு தேவையான காசு அது இருந்தாலுமே உங்கள் வீட்டில் ஹாப்பியாக யாருக்கும் எதுவும் நக்கல் நையாண்டி பேசுனீங்கன்னா கூட சண்டை வராது. ஆனால் உங்கள் வீட்டில் பணம் வரவு கம்மியாயிடுச்சின்னு வச்சுக்க, நீங்கள் நக்கல் நையாண்டி பேசலைன்னா கூட சண்டை வரும். ஆமாம், அதுக்காக தான் லிமிட்டாக பணம் சம்பாதிக்கணும். நம்ம இன்னொருத்தருக்கு